இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து ஏன் இவ்வளோ ப்ரெஷரா ஆகுது அப்படின்னு பேக்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு பார்த்தா, ராகுல் காந்தி ஓட்சோரின்ற ஒரு விஷயத்த சொல்றார். 3 தடவ பிரஸ்ஸ மீட் பண்றார். சரி, நீங்க வந்து நெறைய வந்து அடிஷன் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைய நீங்க சொல்றீங்க. சரி, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் கொண்டு நீங்க வருவோம். ராகுல் காந்தியோட இத பார்க்கவே இல்ல. ம். அவர் என்ன சொன்னார்? அடிஷன், டிலீஷன். டெலிஷன். எஸ். இது அதையும் சொன்னாரு. ஆமா. கரெக்ட். இப்ப டெலீட் பண்றதுக்கு அடிட் பண்ணிட்டே இருப்போம் ஒரு ம். சைட்ல. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ல சரிலாம் பார்க்கணும். இது இப்போ யாரு பிஎல்ஓ தானே போடுறான். ம். பிஎல்ஓக்கு மேல இருக்கிற ஒரு 100 லிஸ்ட் ஆட் பண்ணா உனக்கு எப்படி தெரியும்? அதுதான் சார். அதனால ராகுல் காந்தி இந்த என்ன பிரச்சனைய ஆரம்பிச்சது யாரு? இல்ல பிரச்சனை இல்ல. பிரச்சனைய இத ஆரம்பிச்சது எக்ஸ்போஸ் பண்றீங்க நீங்க. பிரச்சனை எப்ப தெரியுமா ஆரம்பிச்சது? சரி நீங்க 2 சட்டத்த கவர்மெண்ட் மாத்திட்டு. ம். முதல் சட்டம் என்ன மாத்திட்டு, முன்னாடி எப்படி ரூல்னா, எலெக்ஷன் கமிஷனை யார் வேணா அப்பாயிண்ட் பண்ண முடியாது. ம். பிரதமர், லீடர் ஆஃப் அப்போசிஷன் அண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் இந்தியா சேர்ந்து தான் அப்பாயிண்ட் பண்ண முடியும். 2-1 மெஜாரிட்டியில் யார் வேணால் அப்பாயிண்ட் பண்ணணும். ம். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா நார்மலாக நியூட்ரலாக இருப்பான். பிரைம் மினிஸ்டர் ஒன்று சொல்லுவான், லீடர் ஆப்போசிஷன் ஒன்று சொன்னால் இது ஒரு நியூட்ரல் ஆளாக வச்சு அப்பாயிண்ட் பண்ணணுங்கிறது தான் பேச்சு.